மாணவர்களுக்காக யூகே இப்போ ஒரு குட் நியூஸா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யூகேல மாணவர்கள் 3 வருஷம் இருந்தா மட்டும் போதும் பர்மனன்ட் ரெசிடென்ட்டா மாறலாம். அது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உலக அளவில் ஸ்டூடெண்ட் விசா, ஒர்க்கிங் விசான்னு சொன்னாலே ஒரு பெரிய பரபரப்பை தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் அப்படின்றது தான். என்னன்னா, ஸ்டூடெண்ட் விசாவிலேருந்து ஒர்க்கிங் விசாவிலேருந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது உலக அளவில் அதிக பாதிப்பையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஏன் சமீபத்தில் கூட H1B விசாவில் நிறைய சேஞ்சஸ் எடுத்திருந்தாங்க. இது வெளிநாட்டினர் மத்தியிலையும் இந்தியர்கள் மத்தியிலையும் ஒரு பரபரப்பையும் கிளப்பியிருந்தது. அதாவது H1B விசாவில் பொறுத்தவரையிலுமே ஒரு ஒர்க்கிங் விசாவாக இருக்குது. வெளிநாட்டவர்கள் அங்க போய் ஒர்க் பண்ணலாம், அங்க ஒரு பர்மனன்ட் ரெசிடென்ட்டா மாறதுக்கான ஒரு வழியாகவும் H1B விசா இருக்கு அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. ஆனா திடீர்னு H1B விசா மூலியமா நீங்க வரலாம், ஆனா அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கவர்களுக்கு உங்களுடைய திறன்களை கற்றுக் கொடுத்து விட்டு மறுபடியும் நீங்க உங்களுடைய தாய்நாட்டுக்கே திரும்பி போய்விடணும், இங்க தங்குறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்றதுதான் அந்த ஒரு புதிய விதியாகவும் இருந்தது. இது உலக அளவுல பெரும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியிருந்தது. இதனால மக்கள் அனைவரும் குழப்பத்திலேயே இருந்தாங்க. அடுத்து நம்ம என்ன பண்றது, வேலைக்காகவோ இல்ல படிக்கிறதுக்காகவோ பெரிய குழப்பத்துல இருந்த நிலையில தான் இப்போ யூகே மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய குட் நியூஸையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ யூகேவில் ஸ்டூடெண்ட் விசாவில் வராங்க, இல்லை ஏற்கனவே ஸ்டூடெண்ட் விசா வச்சு அங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க இனோவேட்டர் ஃபவுண்டர் விசா அப்படின்றத அப்ளை பண்ணலாம். அதை அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அவங்க பர்மனன்ட் ரெசிடென்ட்டாக மாறுறதுக்கான ஒரு வழியும் இதில் இருக்குது அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய குட் நியூஸாகவும் இருக்குது. ஸ்டூடெண்ட் விசாவில் இருக்கக்கூடியவங்க படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், அதுக்கான ஐடியாவில் நிறைய ஐடியா வச்சுருக்காங்க, புது புது ஐடியாலாம் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு விசா அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். ஸோ இந்த இனோவேட்டர் ஃபவுண்டர் விசாவை நீங்கள் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் குறைந்தபட்ச முதலீடு அப்படின்றத கூட நீங்கள் கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. உங்ககிட்ட புது விதமான பிஸ்னஸ் ஐடியா இருந்தால் மட்டுமே போதும், உங்களுக்கு இந்த விசா ஈஸியாக கிடைச்சிடும். இந்த விசா கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் 3 வருடங்கள் வரலுமே அங்கே தங்கலாம், மேலும் 3 வருடங்கள் வரலுமே அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அதன் பிறகு நீங்க பர்மனன்ட் ரெசிடென்ட்டாக மாறுறதுக்கான ஒரு வழிவகையும் இதுவே செஞ்சு கொடுக்கும். இப்போ நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ் ஐடியா வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஐடியாவை அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு என்டோஸ்டிங் பாடி நிறுவனமோ இல்லை ஒரு அமைப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அவங்க உங்களுடைய பிசினஸ் ஐடியாவை ஃபுல்லாக என்ஷூர் பண்ணுவாங்க. இது இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா, இது அதிக வளர்ச்சியை ஏற்படுத்துமா, இது உண்மையாகவே புதிய பிசினஸ் ஐடியாவா அப்படின்றத அவங்க ஃபுல்லாகவே மானிட்டர் பண்ணுவாங்க. அவங்க பண்ணதுக்கு அப்புறமா அவங்க ஒரு லெட்டரும் கொடுப்பாங்க. ஸோ இது புதிய ஐடியாவாக தான் இருக்குது, இது இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு பயன்படுத்தலாம், அதிக வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு என்ஷூர் பண்ணி ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. ஸோ அந்த லெட்டர் அப்படின்றது உங்களுடைய விசாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் இனோவேட்டர் ஃபவுண்டர் விசா நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது மூலிமா 3 வருடங்களுக்கு உங்களுடைய ஸ்டார்ட் அப்பை நடத்தலாம். அது மூலிமா நீங்கள் நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம், நிறைய சம்பாதிக்கலாம். ப்ளஸ் உங்களுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய நபர்களை எல்லாருமே கூட்டிகிட்டு வரலாம். ஆனால் அவங்களுக்கான நிதி உங்ககிட்ட இருக்கா, அவங்கள அங்கே தங்க வச்சு அவங்கள மேனேஜ் பண்ணுறதுக்கான உங்ககிட்ட நிதி இருக்கா அப்படின்றத நீங்கள் டாக்குமெண்ட்டாக ஆதாரமாக அவங்களுக்கு கொடுக்கணும். இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வரலாம். 3 வருடங்கள் வரலுமே அங்கே தங்கலாம். அதுக்காக எந்த ஒரு நீங்கள் செலவும் பண்ண தேவை கிடையாது அப்படின்றதும் இந்த ஒரு விசாவில் ஒரு பெனிஃபிட்ஸாகவும் இருக்குது. அந்த 3 வருடங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமே மேலும் 3 வருடங்கள் வரலுமே நீங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இது 3 வருடங்கள் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா எவ்வளோ ஆண்டுகள் வேணாலும் அதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் அதிக வளர்ச்சி எடுத்துகிட்டு வரீங்க, அது நல்லா ரன் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் யூகேவில் பர்மனன்ட் ரெசிடென்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுவும் 3 வருஷத்துக்குள்ளே. ஸோ நீங்கள் இந்த விசா வாங்கி 3 வருஷத்துக்குள்ளே நல்லா ரன் ஆகி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னா உடனடியாக நீங்கள் பர்மனன்ட் ரெசிடென்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. யூகேவில் நீங்கள் பர்மனன்ட் ரெசிடென்ட்டாக மாறணும் அப்படின்னா குறைஞ்சது எந்த விசாவில் எடுத்தாலும் 5 ஆண்டுகள் வரலுமே நீங்கள் அங்கே இருக்க வேண்டியதாக
பிரச்சனையா இருக்கும். அதுலயும் நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. ஆனா நீங்க இந்த விசா மாறினதுக்கு அப்புறமா 3 வருடங்கள்ல உங்களுக்கு பர்மனன்ட் ரெசிடென்ட் அப்படின்றது மக்கள் மத்தியில அதிக வரவேற்பையும் பெற்றிருக்கு. இந்த விசா மூலியமா நீங்க யூகேல மல்டிபிள் பிசினஸ் கூட பண்ணலாம். அது மூலியம் நிறைய நீங்க ரிட்டர்ன்ஸையும் பெறலாம். ஸோ இப்படி மாணவர்கள் அவங்களுடைய பிஸ்னஸ் ஐடியாவை எடுத்துகிட்டு வரணும், பிஸ்னஸில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு விசாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் இங்கே பார்க்க முடியுது. ஆனால் இந்த மாதிரி ஒரு விசா அப்படின்றது யூகேவில் இதுக்கு முன்னாடியே இருந்தது. அதாவது ஸ்டார்ட் அப் விசா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த விசாவை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக தான் இப்போ இந்த இன்னோவேட்டர் ஃபவுண்டர் விசா அப்படின்றதையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல அந்த விசா எப்படி ஒர்க் ஆனுச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டார்ட் அப் விசா அப்படின்றது முதலாக யூகேவில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஏதாவது ஒரு வகையில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விசா அப்படின்றது திறந்திருந்தது. அதுவும் இந்த ஸ்டார்ட் அப் விசாவில் உங்களுக்கு முதலீட்டு பணம் தேவை கிடையாது அப்படின்றதுமே இருக்கு. உங்ககிட்ட பிஸ்னஸ் ஐடியா இருந்தால் மட்டும் போதும். அதுக்கப்புறமா இந்த விசாவை வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுடைய பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கான உங்களுடைய ஐடியாஸ், உங்களுடைய இன்புட் எல்லாமே கொடுக்கலாம் அப்படின்றதையுமே சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த விசாவில் யூகேவில் நீங்கள் 2 வருஷம் தங்கி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணலாம் அப்படின்றதையுமே இந்த விசாவில் இருந்தது. புதுசா பிசினஸை ரன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே இந்த ஸ்டார்ட் அப் விசா அப்படின்றதை எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஆனா இது 2023-24 இருந்து இந்த ஸ்டார்ட் அப் விசாவை ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இதனால மக்கள் மத்தியில அதிக ஒரு அதிர்ச்சியும் ஏற்பட்டிருந்தது. ஏன்னா இந்த பிசினஸ் வச்சு நம்ம பிசினஸ் விசாவை வச்சு அங்க பிசினஸ் பண்ணலாம், அங்கிருந்து நம்ம அடுத்தடுத்து பர்மனன்ட் ரெசிடென்ட்டா மாறுறது, ஸோ யூகேவில் தங்கலாம் அப்படின்னு நிறைய பேருடைய ஆசைக்கும் முட்டுக்கட்டையா இருந்தது. ஸோ அதை தொடர்ந்து தான் இப்போ இந்த இன்னோவேட்டர் ஃபவுண்டர் விசா அப்படின்றதையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்க ஒரு மாணவர்களா இருக்கீங்க, அங்க யூகேவில் தங்கணும், அங்க வேலை செய்யணும், குடிமக்களா மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த இன்னோவேட்டிவ் ஃபவுண்டர் விசா அப்படின்றது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கு. ஸோ இங்க இது மாணவர்களை குறி வச்சு எடுக்கிறதுனால நிறைய பேர் இப்போ ஸ்டூடெண்டா இருந்து பிசினஸ் பண்ணி அங்கேயே தங்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு விசாவே போதும். தனியா ஒர்க்கிங் விசா வாங்க தேவை கிடையாது, இல்ல தனியா அங்க தங்குறதுக்கு விசா வாங்க கிடையாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாகவும் இந்த விசா அப்படின்றது இருக்கு. ஸோ நீங்க யூகேவில் இருக்கீங்க அப்படின்னா, இல்ல யூகேக்கு போக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த விசாவை பத்தியுமே தெரிஞ்சுக்கோங்க.